சோமசுந்தரம் கோபத்தில் புயலென நடந்து வருகிறார். எதிரே வரும் முத்து பயபக்தியுடன் வழிவிட்டு ஒதுங்கி நிற்கிறான். ஐயா, கும்பிடுறேங்க ஐயா. என்ன இப்படி அனலா வீசிட்டு போறீங்க? முகமெல்லாம் செவந்து போயிருக்கு. யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா? போடா, உன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு போ. வீதிக்கு வர்றவன் போறவன்லாம் என்ன விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ, அப்படி இல்லைங்க ஐயா. ஊருக்கே சோறு போடுற மகராசன் நீங்க. உங்க முகத்துல இவ்வளோ கோபத்தை பார்த்தா மனசு தாங்கல, அதான் கேட்டேன். அந்த மனசு உனக்குள்ளேயே இருக்கட்டும். என் கோபத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? என் வழிக்கு வராம ஒதுங்கி நில்லு. சரிங்க ஐயா. காலை 8 மணி. வழக்கமாக இந்த நேரத்தில் தோட்டம், தொழுவம் என ஆட்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கும். ஆனால் இன்று நிசப்தமாக இருக்கிறது. சோமசுந்தரம் அங்குமிங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் முகம் சிவந்து நெற்றி நரம்புகள் புடைக்கின்றன. வேலு, டேய் வேலு, எங்க தொலைஞ்சு போன? இதோ வந்துட்டேன் சாமி. சொல்லுங்க சாமி. என்னடா நடக்குதுங்க? விடிஞ்சு 3 நாளையே ஆச்சு, இன்னும் ஒரு பயலையும் காணோம். மாட்டு தொழுவத்துல சாணி அள்ள ஆள் இல்ல, தோட்டத்துல தண்ணி பாய்ச்ச ஆள் இல்ல. இந்த ஊர்ல இருக்கிறவன் எல்லாம் செத்து தொலைஞ்சிட்டாங்களா, இல்ல என் மேல பயம் விட்டு போச்சா? அது சாமி, ஊரே அந்த ஆலமரத்து அடியில தான் கிடக்கு. யாரும் இன்னைக்கு வேலைக்கு வர்றதா தெரியல. ஆலமரத்து அடியிலையா? அங்க என்னடா விசேஷம்? ஏதாவது பஞ்சாயத்தா? இல்ல சாமி, ஊருக்கு புதுசா ஒரு சாமியார் வந்திருக்காரு. மனுஷன் பார்க்கவே தேஜஸா இருக்காராம். அவரு ஒரு இடத்துல 2 நாளைக்கு மேல தங்க மாட்டாராம். போற வழியில உபதேசம் பண்ணிட்டு போறாராம். அதான் நம்ம ஊரு சனங்கம் பூராவும் அங்க போய் வரிசை கட்டி நிக்குதுங்க. துறவியா? உபதேசமா? இந்த சோமசுந்தரத்தோட தோட்டத்துல வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு சோறு கிடைக்கும்னு தெரியாதா? அதுதான் சாமி எனக்கும் புரியல. நண்டு நசுக்கு, கிழடு கட்டன்னு ஒண்ணு விடாம அந்த மனுஷன் காலடியில கிடக்குதுங்க. சாமி தங்கம் மாதிரி பேசுறாரு. அவரு கால்பட்ட இடமே புண்ணியம்னு ஊரே கூவிக்கிட்டு இருக்கு. இந்த சோமசுந்தரம் சாமியை விட அந்த துறவி சாமியார் தான் பெரிய ஆளுன்னு பேசிக்கிறாங்க போல. பா, என்னடா சொன்ன? என்னை விட அந்த துறவி பெரியவனா? இந்த ஊர்ல எனக்கு தெரியாம ஒரு ஈ காக்கா கூட நுழையக்கூடாது. ஒரு பிச்சைக்கார சாமியாருக்காக என் வேலையை நிறுத்துவாங்களா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா சாமி, இவரு நிலத்துக்கு தான் ராஜா, ஆனா அவரு மனசுக்கு ராஜான்னு சொல்றாங்க. போதா குறைக்கு அவரு வந்தாலே எல்லா பிரச்சனையும் தீந்துரும்னு ஒரு நம்பிக்கை. மனசுக்கு ராஜாவா? இப்பவே போறேன், அந்த ஆலமரத்து அடியில யாருன்னு பாத்துட்டு வர்றேன். என் அதிகாரத்துக்கு முன்னாடி அந்த சாமியாரோட வித்தையெல்லாம் பலிக்காது. வேலு, கையில் அந்த தடியை எடு. அந்த துறவியையும் அங்க நிக்கிற பயலுகளையும் என்ன பண்றேன்னு பாரு. அமைதியாக அமர்ந்திருக்கும் துறவி, அவரைச் சுற்றி பயபக்தியுடன் நிற்கும் மக்கள். புயலென புகுந்து கூட்டத்தை விலக்கி முன்னே வருகிறார் சோமசுந்தரம். அவர் கையில் இருக்கும் தடி தரையில் படும் சத்தம் இடி போல கேட்கிறது. ஏய், இன்னும் எத்தனை நேரம்தான் இப்படி கண்ணை மூடிக்கிட்டு வேஷம் போடுவ? உன்ன மாதிரி சோம்பேறிங்க ஊருக்குள்ள நுழையறதுனாலதான் இந்த நாடே நாசமா போகுது. நான் வெயில்லையும் மழையிலையும் ரத்தம் சிந்தி உழைச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய நிலக்கிழாரான் நிக்கிறேன். ஆனா நீ 4 வார்த்தை ஜாலமா பேசி மக்களை சோம்பேறியாக்கி பிச்சை எடுத்து பிழைக்கிற. மெல்ல கண்களை திறந்து அமைதியாக பார்க்கிறார். பின் மீண்டும் மூடிக்கொள்கிறார். இது சோமசுந்தரத்தை இன்னும் ஆத்திரப்படுத்துகிறது. என்னடா பேச மாட்டேங்கிற?
உன் வம்சம் என்ன, உன் குடும்பம் என்னன்னு கூட தெரியாது. எவனோ பெத்தவன் எங்கேயோ அலைஞ்சுகிட்டு இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு பெரிய ஞானி மாதிரி சீன் போடுறியா? யோக்கியதை இல்லாதவனுக்கு உபதேசம் ஒரு கேடா? பாத்தீங்களா சாமி, நீங்க இவ்வளவு திட்டியும் ஆளு அசராம உட்கார்ந்திருக்காரு. இவருக்கு காது கேட்கலையோ இல்ல உங்களை மதிக்கலையோ? ஏய் செவடா, நீ இவ்வளவு பேசுறனே, ஒரு பதிலும் சொல்லாம உட்கார்ந்திருக்க. உனக்கு ரோஷம் இல்லையா? சண்டைக்கு வரமாட்டியா? நீ ஆம்பளையா இருந்தா எழுந்து வந்து பேசு. துறவி இப்போது முழுமையாக கண்களை திறக்கிறார். அவர் பார்வையில் கோபம் இல்லை, மாறாக ஒருவித கருணை இருக்கிறது. மிக நிதானமாக பேசுகிறார். மகராசனே, இவ்வளவு நேரம் நீ கேட்ட கேள்விகளுக்கு நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கலாமா? ஓ, இப்பதான் வாய் திறக்குதா? கேளு. நான் கேட்ட 100 கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம முழிக்கிற நீ என்ன கேள்வி கேட்க வந்துட்டியா? கேளு. இந்த சோமசுந்தரம் பதில் சொல்ல தெரியாதவன் இல்ல. ஐயா, உங்கள் வீட்டிற்கு ஒரு விருந்தினர் வருகிறார். அவருக்கு நீங்கள் மிகவும் விலையுயர்ந்த பரிசு பொருட்களை கொடுக்கிறீர்கள். ஆனால் அந்த விருந்தினர் அந்த பரிசுகளை பெற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறார். இப்போது சொல்லுங்கள், அந்த பரிசு பொருட்கள் யாரிடம் இருக்கும்? இதென்ன சின்ன பிள்ளைத்தனமான கேள்வி? அவர் வாங்கலன்னா அந்த பொருட்கள் எங்கிட்டே தான் இருக்கும். நானே அதை வச்சுப்பேன். இதுல என்ன சந்தேகம்? அது போலத்தான் ஐயா, இவ்வளவு நேரமாக நீங்கள் பேசிய அந்த வசை சொற்களையும் அவமானங்களையும் தரக்குறைவான வார்த்தைகளையும் பரிசாக எனக்கு கொடுத்தீர்கள். ஆனால் அந்த பரிசுகளை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு அவை தேவையில்லை. சோமசுந்தரம் திகைத்து நிற்கிறான். துறவி தொடர்கிறார். நீங்கள் கொடுத்ததை நான் வாங்காத போது அந்த வார்த்தைகள் அனைத்தும் இப்போது யாரிடம் இருக்கும்? அவை உங்களிடமேதான் தங்கிவிட்டன. அந்த அழுக்கு உங்களைத்தான் சேரும். சட்டென சோமசுந்தரத்தின் கையில் இருந்த தடி கீழே விழுகிறது. அவனது கர்வம் சுக்குநூறாக உடைகிறது. கண்கள் கலங்க, ஆத்திரத்தில் சிவந்திருந்த முகம் இப்போது குற்ற உணர்ச்சியில் மாறுகிறது. என்ன வன்னிச்சிருங்க சாமி, அதிகாரமும் ஆணவமும் என் கண்ணை மறைச்சிருச்சு. என்னவோ தெரியல, இவ்வளவு நேரம் நீங்க பேசாதப்ப வந்த கோபத்தை விட இந்த ஒரு வார்த்தை என்ன உலுக்கிடுச்சு. சோமசுந்தரம் மெல்ல தரையில் அமர்கிறான். அவன் அருகே இருந்த வேலுவும் ஆச்சரியத்தில் வாயடைத்து போகிறான். சோமசுந்தரம் மற்ற மக்களைப் போலவே துறவியின் உபதேசத்தை கேட்க அமைதியாக அமர்கிறான். அன்பு மக்களே, எப்போதும் அதிகாரத்திலும் ஆணவத்திலும் வாழ்பவர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று: வசை சொல்றவன் வலிமையானவன் இல்ல, அதை தாங்கிறவன் தான் உண்மையான வலிமையானவன். இந்த கதையிலிருந்து ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல கதைகள் பார்க்க எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம கூடவே இந்த பயணத்தை தொடருங்கள். நன்றி, வணக்கம்.